இந்த வீடியோவில் எஸ்எம்பிஎஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஓகேங்களா. ஆல்ரெடி ப்ராசர் கனெக்ட் பண்ணிட்டோம், ப்ராசர் ஃபேன் கனெக்ட் பண்ணிட்டோம், ரேம் கனெக்ட் பண்ணிட்டோம். இது மூணுமே நம்ம மதர் போர்டில் வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் எஸ்எம்பிஎஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஒரு மதர் போர்டில், நியூ மதர் போர்டில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட 450 ஓகேங்களா. ஜெப்ரானிக்ஸோட 450 நார்மல் எஸ்எம்பிஎஸ் தான். ரொம்ப ஐஏர் வாட்ஸ் அப்படிலாம் இல்லை, நார்மல் எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் தான். நார்மலாக எப்போவுமே இருக்கிற கனெக்ஷன்ஸ் தான் இருக்குது, எப்போவுமே இருக்கிற கேபிள்ஸ் தான். மதர் போர்டு கேபிள், ப்ராசருக்காக தனியாக ஒரு 4 பின் வரும்ல, அந்த 4 பின்னு ஓகேங்களா. 24 பின்னு ஒன்று, 4 பின்னு ஒன்று. இது இல்லாமல் இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்டி இல்லை ஹார்ட் இல்லை டிவிடி ட்ரைக்காக போடுற பவர் கேபிள். இது மூணுத்துக்கு நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். இதில் என்னென்ன கேபிள்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 24 பின்னு வந்து போர்டுக்கு, ஒரு 4 பின் வந்து அந்த ப்ராசர் பக்கத்துலேயே வரதுக்காக, ஒரு 2 வரும் ஓகேங்களா. 2 வரும், சேட்டாவில் வரும். சேட்டாவில் ஐடியில் 2 போர்ட்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஒரு எஸ்எஸ்டி, ஒரு டிவிடி ட்ரைவு, இல்லை ஒரு எஸ்எஸ்டி, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, அந்தமாரி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ பின்னு அப்படியே காட்டுறோம் பாருங்கள். அந்த 24 பின்னு, அதுக்கப்புறம் 4 பின்னு. இது இல்லாமல் சேட்டா பவர் நம்ம ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்டியில் கனெக்ட் பண்ணாலும் சரி, டிவிடி ட்ரைவில் கனெக்ட் பண்ணாலும் சரி. இது வந்து அந்த பழைய மாடல் ஐடி மாதிரி வரும் ஓகேங்களா. இதை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய எஸ்எம்பிஎஸ், பெரிய பட்ஜெட்டான எஸ்எம்பிஎஸ்னால இல்லை, நார்மல் எஸ்எம்பிஎஸ். எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 650 ரூபா வரும் இந்த எஸ்எம்பிஎஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்கும். நம்ம 4 பின்னு கனெக்ட் பண்ணுற இடத்துல நார்மல் 31 மதர்போர்ட், 41 மதர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும், அதில் 8 பின் இருக்கும். அதில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப பாருங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள். சிஸ்டம் சர்வீஸு காஞ்சிபுரத்தில் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். 8489011547. நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, 9585006736 ஓகேங்களா. சிஸ்டம் சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் எல்லாமே காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் கால் பண்ணுங்கள். 8489011547. சிஸ்டம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 hour 2 hours எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கால் பண்ணுங்கள். அசசரிஸ் எதனா தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். ஸோ 10 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஷாப்பு. ஓகே, இங்கே பாருங்கள், அந்த 24 பின்னு கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகிடும் ஓகேங்களா. 24 பின்னில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த லாக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணணும். கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும், புதுசாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இருந்தாலும் சரி, டைட்டாகவும் சரி, அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த 24 பின்னு ஃபிக்ஸ் பண்ண சொல்லி எந்த பின்னு ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, 24 பின் நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு எதெல்லாம் கனெக்ட் பண்ணாலும் சரி, இந்த 4 பின்னு பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு அங்கே இருக்கிறது 8 பின்னு. அந்த 8 பின்னில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 4 பின்னு இருக்கும். அந்த 4 பின்னில் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். மொத்தம் அது 8 பின்னு. நான் அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். 8 பின்னு ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8 வரும். ஆனால் நம்மக்கிட்டே இருக்கிறது 4 பின்னு தான். அந்த 4 பின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு 4ல் போடுறதா இல்லை 2வது 4ல் போடுறன்றான்னு சொல்லிட்டு டவுட் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு 4ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகவே ஆகாது ஓகேங்களா. நான் அந்த ஃபஸ்ட்டு 4ல் போட்டு பார்க்குற பாருங்க, ஃபிக்ஸ் ஆகவே ஆகாது. ஆனால் கடைசி 4ல் அந்த 4 பின்னில் போட்டால் எனக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது. நம்ம நார்மலாக எப்படி அந்த 24 பின்னு போட்டோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ நம்ம இதில் இந்த 8 பின்னில் நான் எந்த 4 பின்னில் போடணும்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக ஒரு 4 பின்னு இருக்கும். அந்த 4 பின்னில் கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிடும். இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா நம்ம மதர் போர்டுக்கான பவர் சப்ளை வருது. இந்த எஸ்எம்பிஎஸில் இந்த 24 பின்னு அப்புறம் 4 பின்னில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸருக்கான பவர் சப்ளை, மதர் போர்டுக்கான பவர் சப்ளை ஓகேங்களா. மதர் போர்டில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனன்ஸுக்கும் பவர் போகிறது எல்லாமே இந்த 24 பின்னு ப்ளஸ் 4 பின்னு ஓகேங்களா. இந்த 24 ஒரு 4 28ன்னு வச்சிங்களேன். இந்த 28 பின்னிலேருந்து தான் 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்குறது இந்த 28 பின்னி தான். இந்த 28 பின்னு கொடுத்துட்டு அப்புறம் என்னென்னா நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆன் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே வரணும். ப்ராசர் கனெக்ட் பண்ணிட்டோம், ரேம் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பவர் கேபிள் வந்து நான் எஸ்எம்பிஎஸில் கனெக்ட் பண்ணுறேன். இல்லை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். எனக்கு ஆன் ஆகி எனக்கு பயாஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ப்ராசஸர் கரெக்டாக வேலை செய்யுது, ரேம் வந்து கரெக்டாக வேலை செய்யுது. நம்ம அதுக்கு அடுத்த ஒர்க்கு வந்து எஸ்எஸ்டியோ ஹார்ட் டிஸ்கோ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேபிள் வந்து எதுலேயும் டச் ஆகாத மாதிரி வச்சுங்க. ஏன்னா அப்படியே நம்ம ஒரு கேபினெட்டில் போட்டு ஆன் பண்ணல, நார்மலாக இப்போ ஒரு போர்டில் அப்படியே ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். போர்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ரேம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ப்ராசஸர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அதனால் கேபிள் எதுலேயும் டச் ஆகாத மாதிரியும் போட்டுங்க. விஜிஏ கேபிளையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் மதர் போர்டில் ஓகேங்களா. விஜிஏ கேபிளையும்
பவர் கேபிளை வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ்லேயும் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி பார்ப்போம். சுவிட்சை ஆன் பண்ணோடனே அப்படியே ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கேபினெட்டில் போர்டு அசம்பிள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கேபினெட்டில் நம்மளுக்கு பட்டன் இருக்கும், ஆன் ஆஃப் பட்டனு, ரீசெட் பட்டனு. இதில் வந்து நம்ம இன்னும் கேபினெட்டில் அசம்பிள் பண்ணலாம் இல்லை, வெறும் மதர் போர்டில் தான் அப்படியே எஸ்எம்பிஎஸ்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல என்னென்னா நம்ம ஷார்ட் பண்ணலாம். நம்ம டெஸ்டரை வச்சோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சோ ஷார்ட் பண்ணலாம். எதை ஷார்ட் பண்ணால் பவர் பட்டன் இருக்கும் பாருங்கள். நான் ஆல்ரெடி போர்டை வந்து அன்பாக்சிங் பண்ண சொல்லி காமிச்சிருப்பேன். பவருக்கான தனி போர்ட்டு, பவர் பட்டனுக்கான போர்ட்டு, ரீசெட் பட்டனுக்கான போர்ட்டு, ஹார்டிஸ்க் எல்இடி வரும், பவர் எல்இடி வரும். அந்த போர்ட்டு அந்த பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து பவர் போர்ட்டுக்கான அந்த 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணோம். டெஸ்டரில் ஷார்ட் பண்ணாலும் சரி, நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் ஷார்ட் பண்ணாலும் சரி. ஷார்ட் பண்ணுறதுனா 2த்தையும் அப்படியே டச் பண்ணோம். ஓகேங்களா? நான் ஸ்க்ரூ ட்ரைவரை நம்ம சிஸ்டத்துக்கு சர்வீஸுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே டச் பண்ணால் போதும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டச் பண்ணால் போதும். இன்னும் நம்மளுக்கு ஆன் ஆகலை பாருங்கள், ப்ராசர் ஃபேன் ரன் ஆகலை. அதை டச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசர் ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். டச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ப்ராசர் ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். நம்மளுக்கு டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிடும். மானிட்டரை நான் காட்டுறேன். மானிட்டர் காட்டுறேன், ஜிகாபைட்டுன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ சிஸ்டம் மதர் போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதிலே எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருப்பாங்க. H61 ஏன்னா பயாஸ் ஆப்ஷனில் தான் இருக்கிறோம். என்ன மதர் போர்டு 610 S2 DDR4 மதர் போர்டு, பயாஸ் வெர்ஷன் F6, சிபி பார்த்திங்கன்னா 12th ஜென்ரேஷன் இன்டெல் கோரு, i3யில் 1200, ரேம் வந்து 8GB. நம்ம மதர் போர்டில் என்னென்ன இன்சர்ட் பண்ணுவோம், என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் போடுமோ அது எல்லாமே காமிச்சிடுது. சிபி ஃப்ரீக்வன்சி, சிபியூ டெம்பரேச்சரு, இதில் டெம்பரேச்சர் டிடக்ஷன் இந்த போர்டில் இருக்குது. வோல்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகேங்களா. அப்புறம் ஸ்மார்ட் ஃபேன் ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸ்மார்ட் ஃபேன் அது ரொட்டேஷன் ஆர்பிஎம் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி கீழே ரன் ஆகிட்டே இருக்கு பாருங்க. 1662 52 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்மார்ட் ஃபேன் டிடக்ஷனும் இந்த மதர் போர்டில் இருக்குது. இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த மதர் போர்டில் வருது நமக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு போர்டு, பூட் மோடு, பயாஸ் மோடு, ஓகேங்களா. மற்ற ஆப்ஷன்லாம் சேவ் அண்ட் எக்ஸிட்டு அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு சைடில் ஷோ ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ப்ராசஸர், நம்ம ரேம், நம்ம மதர் போர்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம கேபினெட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான், இல்லை ஹார்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம இந்த மெத்தட் எதுக்காக செக் பண்ணுறோம், அது புது போர்டாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற போர்டாக இருந்தாலும் சரி, எதுக்காக இந்த மெத்தடை செக் பண்ணுறோன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு பதில் இப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா பயாஸ் ஆப்ஷன்லேயே போகிறோம் பாருங்கள், மற்ற ஆப்ஷன் எல்லாமே காட்டும் நமக்கு. ஸோ இப்படி செக் பண்ண சொல்ல போர்டு கரெக்டாக வேலை செய்தா, போர்டுக்கான பவர் சப்ளை எல்லாம் கரெக்டாக போகுதா, ப்ராசஸர் கரெக்டாக வேலை செய்தா, ரேம் கரெக்டாக வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது ஓகே ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது. நம்ம ஹார்ட் டிஸ்க் பண்ணுறதோ இல்லை எஸ்எஸ்டி பண்ணுறதோ அது எதுவாக இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறது. இதுக்கப்புறம் நம்ம கேபினெட்லையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் உள்ளே எடுத்து கேபினெட்டில் முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி ஆன் ஆகலை, ரேம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல, இல்லை ப்ராசஸர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல, இல்லை ஃபேன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தோட நம்ம இது வரைக்கும் அசம்பிள் பண்ணி வெளியே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கேபினெட்டில் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆன் ஆகுது, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கேபினெட்டில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன் ஆகுது அப்படின்னா அப்பயும் ஆன் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் இங்கே ஆன் ஆகுதுல, வாங்கியும் ஆன் ஆகிடும். அந்த ஸ்மார்ட் ஃபேன் டிடக்ஷன் சார்ட்டே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடு, ஏன்னா இதில் அந்த ஃபேன் ஸ்பீடு எவ்வளோ, டெம்பரேச்சர் எவ்வளோ, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வருது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஓவர். இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.